வெல்கம் டு சிகே யூனிக் த்ரெட்ஸ். நம்ம இப்போ வந்து லாஸ்ட்டாக பார்த்தது வந்து உட்டன் ஃப்ரேமில் வந்து நாடா எப்படி ரேப் பண்ணுறதுன்றத பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம்னா கிளாத் எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ஆரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற நட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இன்னரில் இருக்கிற ஃப்ரேமை வந்து எடுத்துடுறோம். இன்னரில் இருக்கிறத எடுத்துகிட்டு இன்னரில் வந்து தான் கிளாத் போடணும். ஓகேங்களா? இது கிளாத் வந்து நீங்கள் ஒயிட் இல்லாட்டி பிளாக் போடலாம். மற்ற கலர்ஸ்லாம் அவ்வளோவா இதுவாக தெரியாது. ஒயிட்டு பிளாக்கு இது ரெண்டு கிளாத்து தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ்க்கும் டிசைனுக்கும் அவ்வளோ லுக்காக தெரியாது. இது வந்து பாப்ளின் கிளாத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த ஃப்ரேமை தூக்கி வைக்கணும். கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இது வந்து இன்னர் வுட்டில் வந்து கிளாத்தை போட்டு அதுக்கு மேலே அவுட்டர் வுட்டை வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி இழுத்துட்டு வரணும். இதை வந்து இந்த ஃபிங்கர் வச்சு இந்த ஃபிங்கர் வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு கட்டை விரலை இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. பேக்கில் இந்த ஃபிங்கர் ஓகேவா? இப்படி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் அழுத்தம், ரெண்டு இதுவுமே விடக்கூடாது. இன்னர் வுட்டையும் விடாமல் அவுட்டரில் இருக்கிற வுட்டையும் விடாமல் ரெண்டுத்தையும் சேர்த்தாப்பில் பிடிச்சி இந்த பெருவிரலை வச்சு இழுத்துக்கிட்டு வரணும் கிளாத்தை. ஓகேங்களா? இது இன்னர் இதை பிடிக்கலாட்டியாலோ இல்லை அவுட்டர் இதை பிடிக்கலாட்டியாலோ உள்ளே இருக்க கிளாத்தும் சரியாக நிற்காது, அந்த இன்னர் வுட்டும் சரியாக நிற்காது, அப்படியே உருகிட்டு வந்துடும். ரெண்டு வுட்டையும் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இது பண்ணணும் கிளாத் இழுக்கையில். இன்னொன்று கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இழுக்கணும் நீங்கள். இப்போ ஓரளவுக்கு இழுத்தாச்சு. ஓரளவுக்கு இழுத்துட்டு இந்த நட்டு வந்து நல்லா, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணால் தான் அது கொஞ்சம் கிளாத் வந்து இது நிற்கும். இப்போ நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீங்கள் நல்லா இழுத்துடலாம் கிளாத்தை. இது பாப்ளின் கிளாத் வந்து 1 மீட்டர் எடுத்துருக்கு. நல்லா டைட்டாக இழுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் வரணும்.
ஓகேவா? இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீடில் வந்து உள்ளே குத்தி எடுக்கையில் துணியும் டேமேஜ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஊசி நீடில் வந்து அதில் வந்து சிக்காது நீங்கள் குத்தி எடுக்கையில். இல்லாட்டி குத்தி எடுக்கையில் நீடில் சிக்கும், கிளாத் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். நான் எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஸ்டிப்பாக நிற்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டாண்டை மாட்டி இதில் ஃப்ரேமை வைக்கலாம். ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த போல்டை வந்து இதில் போட்டு இந்த காலை வந்து அப்படியே டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கால் 4 பக்கமும் மாட்டிடணும். பார்த்தீங்கன்னா 4 பக்கம் மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மாட்டியாச்சு. இது மேலே இந்த ஃப்ரேம் வந்து மாட்ட வேண்டியதுதான். அவ்வளோதான். நீங்கள் வந்து இதில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. கிளாத் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல், இந்த எட்ஜஸ்லலாம் சுருக்கம் தெரியாமல் கரெக்டாக இருக்கணும். இப்படி குத்தி எடுக்கையில் நீடில் வந்து பர்ஃபெக்டாக வரணும். ஏன்னா இப்படி குத்தி எடுக்கையில் கிளாத்து சுருக்கமாக இருந்தாலோ கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருந்தாலோ உங்களுக்கு வந்து நீடில் வந்து மாட்டோம். அது கிளாத்து லூஸாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீடில் உள்ளே வச்சுக்கும். அடுத்து வந்து கிளாத்துக்கும் டேமேஜ் ஆக வாய்ப்புண்டு. இது வந்து பாப்ளின் கிளாத் வந்து நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இது ஃப்ரேம் மாட்டினது போக மீதம் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸஸ் கிளாத்து. இந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி ஒரு மடிப்பு வச்சு நான் வந்து சேஃப்டி பின் குத்திக்குவேன். அப்படி சேஃப்டி பின் குத்த விருப்பம் இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த 4 கால் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டாண்டோட கால், அதில் வந்து இந்த மடிப்பை அப்படியே வச்சுருந்து அதில் ஒரு ரொட்டேட் பண்ணி ஒரு கிளிப் பண்ணிக்க வேண்டியதான். சேத்தாப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடியில் த்ரெட் விட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் மேலே வந்து நீடில் குத்தி ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த எக்ஸஸ் கிளாத்து நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒர்க்கில் கவனம் செலுத்த முடியாது. அதனால் நீங்கள் இப்படி கிளிப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஒரு சேஃப்டி பின் வச்சு குத்திக்கோங்க. அடுத்து இந்த கிளாத்தில் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த சைடு இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இந்த சைடில் ஃப்ரேம் மாற்றி இப்படி சைடில் எக்ஸஸாக வருது, நான் இதில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா கிளாத் ஃபிட் பண்ணி அதோட அந்த கிளாத் வந்து ஃப்ரேமில் மாட்டுற மாதிரி வரணும். ஓகேங்களா? அட்டாச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணி அந்த கிளாத் வந்து அதில் ஃப்ரேமில் மாட்டி அதில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ துணி வேஸ்ட் ஆகும், எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு ஐடியா சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை அட்டாச் பண்ணி இதுலேயும் ஒர்க் பண்ணுவேன். டிசைனு ஷேப்ஸு இதெல்லாம் போடணுன்னா கிளாத்து நான் வேஸ்ட் பண்ணாமல் அதிலெல்லாம் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.